சைவ கொழுதே சமரசமெய்ஞான தெய்வமே 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 தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் என் இறைவனே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் என் இறைவனே கலாஞான வடிவான அமலனே நடன கலாஞான வடிவான அமலனே கதி தரும் மலர் பாதனே ஜெகதீசனே ஆ ஜெகதீசனே உயிரெல்லாம் நிறைபவனே தேவ தேவ எனையாளும் மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் என் இறைவனே அன்பினால் உருகி பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது நீ எல்லாம் உலகம் ஏது மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் என் இறைவனே அம்மா அமுதுபடி போடு தாயே ஊர்லயே எங்க தம்பி வீடு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா பசிச்ச முகம் பார்த்து படியளக்கிற தெய்வம் அவர்தாம்மா படியாலையும் அழப்பான் மரக்காலாலையும் அழப்பான் என் தம்பி நீங்களும் அன்னாரம் வந்து அசராம வாங்கிட்டு போங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா ஓவில் தூணாட்ட வரிசையா நிக்கிறீங்களே எங்கேயாவது போய் விரை வெட்டி பழக்கிறது தானே சரி வாங்க ஐயா இல்லுங்கள் இல்லுங்கள் என் தமக்கையின் போக்குக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசனின் திருக்கரம் என்பதை உணராதவள் என் அக்கா கொடுத்தால் விளையும் கெடுத்தால் அழியும் இதை அறியாதவள் அவள் எனக்காக அவளை மன்னித்து விடுங்கள் எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்கள் என்ன மீனாட்சி அம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேக்குறேன் திங்கிற வரைக்கும் சிவனையும் பானுங்க தின்ன அப்புறம் எவனும் பானுங்க இதுதானே உலகம் இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா உனக்குதான் ஒண்ணுமே புரியல சரியாக சொன்னீர்கள் அம்மா அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு அப்படித்தானே நீ ஏன் சொல்ல மாட்டேன் நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி தவறாக பேசுகிறீர்கள் அக்கா பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது புகழுக்காக அல்லக்கா புண்ணியத்துக்காக அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழை வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்லக்கா தன் தேவைக்காக அல்ல அப்பா பகவானே பகலவா என் குறையெல்லாம் அகலவா எல்லா பயனும்
கண்ணு போன இருப்பாடுதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க. ஆனா நான் அப்படி இல்லை. 2 கண்ணு இருக்கும்போதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். உன் விசாலம் ஒரு எதுக்கு விசாரத்தை கூப்பிட்டீங்க? இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலைய இருக்க வந்தேன். நல்ல வேலை இலையா இருக்கிறதோட போறாளே, எங்கேயும் கொலையா இருக்க வர்றாளோன்னு பாட்டேன். ஆதித்தனே அன்றிலங்கையை அழைத்துட்ட. அநியாயம் அது. என்ன அநியாயம்? நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம்? அது இல்லைங்க, லங்கைய ஆதித்து அடிச்சானா இல்ல அனுமார் அடிச்சானா? தெருக்குத்துலயாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே. எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்க? பலகாரம் செய்து வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவீங்க. அன்றிலங்கையை அழைத்திட்ட அனுமான் கண்ட பழமே. குளிச்சுட்டானே எப்பா ஓ நேத்தா நேத்தா கொஞ்சம் தள்ளி போ. நம்ம தங்க இருக்கிறாள, ஆமா அவ தவறிட்டாள தெரியுமா? ஐயோ தவறிட்டாங்களா? இப்பதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம். யாரு நீ ஒண்ணு வட்டி கட்ட தவறிட்டாயான்ற? ஓஹோ ஓ பாத்திய வட்டி பணத்தை கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். பாவம் ரொம்ப சின்னஞ்சிருச்சு, ரொம்ப சின்னஞ்சிருச்சு. ஐயோ சின்னஞ்சிருச்சுன்னு தொட்டுதான் பார்த்துட்டு 2 பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தவன் முழுக்க போடணும். நீ செஞ்சுட்டியார்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. போய் படிங்க. படிப்போமே. போய் படி. அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் தான் எழுதுவான். அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்னு செய்யுங்களேன், கணக்கும் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகையை எழுதி. ஒரு பலகை என்ன, 2 பலகைகளை எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க. பலகையாவது மாட்டிக்க, சுருக்காவது சரி மாட்டிக்க. சரி சாப்பிடுங்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்குறவங்க. அப்படி இல்ல, கடவுளை பார்த்து அவர்கிட்ட 2 வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். அதுக்கு நடுவுல சாப்பிடுற எப்போ பழக்கம் அம்மா ஐயாவுக்கு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும், எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க. புரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். ஆமா ஆமா சுமக்கும் சுமக்கும், பொதியும் சுமக்கும், பக்காவுக்கு முக்கா வட்டி வாங்குற உங்க பாவத்தையும் சுமக்கும். வயிற்றுவலிக்கு ஊஞ்சல உட்காரான். பக்கத்துல உட்காந்துதான் கண்டதை திங்கிறது. வைத்த வயலின்னு கடத்தர கடைசி போ. கடத்தர கடைசியில காலிக்கோல்ல அங்க கைலாசம் பேர் போன வைத்தியர் இருக்காரு. அவர் நாடிய பார்த்த மறு வினாடிய தீர்ந்து கொடுத்து நான் சொன்னேன் போ. நீங்களும் அவரையே கூப்பிடுற, அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு கேக்குறேன். அவருக்கு என்ன தலையெழுத்து வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. எங்க இருந்து புடிச்சீங்களோ வயிற்று வலி ஒண்ணு, வாழைக்கால் ஒண்ணு. தப்பு கணக்கு எழுதிட்டு அது சப்பா கட்டுறதுல தாண்டவராயன் பிள்ளையோட உலகத்துல ஒரு கோயிலும் கிடையாது. இந்த வயிற்று வலி வச்சுனா இருக்கானே, இவன் வட்டிக்கு எதிர் வட்டி வாங்குறதுல மகா கட்டிக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு இருக்கத்தான் தெரியும். அவங்க நம்ம கோயில் போய் தடைய போற நான் வர்றேன். வணக்கம், அமருங்கள்.
வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். அரபு நாட்டு வணிகரே, என்ன கொண்டு வந்திருக்கிறீர்? 1000 அச்சா கூட கொண்டாந்தாங்கோ, குருதே கொண்டாந்தாங்கோ. பதிலுக்கு என்ன தர்றாங்கோ? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? ஒண்ணு வேணாங்கோ, யானை தந்த நீங்க தர்றாங்கோ. இவ்வளவுதானே, தாராளமாக பெற்றுச் செல். 30,000 பொன் கடந்த வேண்டி இருக்கிறது. அதை கழித்துக் கொண்டு பரவாயில்லை, கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தையும் இருப்பவர்கள் நாங்கள். பெற்றுச் செல்லுங்கள். சரிங் சரிங். நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். சரி, வேண்டியதை சொல்லுங்கள். மலை நாட்டு சந்தன கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கிச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மாற்றுப் பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா? ஓ, 100 உயிர் சிற்பங்கள், சந்தனக்கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள், கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன். என்ன அடிமை பெண்களா? மரத்திற்கு பதில் மங்கையரா? மன்னிக்க வேண்டும் வணிகரே, இது தமிழ்நாடு. பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்தை, அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா. தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பு. சேந்தனாரே, வரவு செலவு கணக்குகளை பாருங்கள். எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நமக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் பொன் லாபம். எல்லாம் சிவகலை, இந்த நிலவை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. குழந்தை விளையா, நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. உனக்கு மட்டும்தானா அந்த கவலை? ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது. நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம், ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? நீலவண்ணன் திரு பாலின் தங்கையிடம், நீலவண்ணன் திரு பாலின் தங்கையிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ? ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு காலம் வேண்டுமென வேலன் தந்த இடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? சிலைகள் போயிரு சேகளை ஈன்று சிந்தை குளிரவில்லையோ? உமையவள் சிந்தை குளிரவில்லையோ? அதுபோல் உலகில் எந்த நடு உள்ளம் கனிய ஒரு பிள்ளை வேண்டுமென அம்மையிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல், சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது. நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே. என் வகையில் இந்த பராமுகம் ஏனோ மர்மம் ஒன்றும் அறியேன்.
நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ காலம் உண்ட திரு நீலகண்டனிடம் நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. சிவபெருமானுடைய சோதனை இன்னைக்கு தாண்டியாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எந்த வழியும் அவன் காட்டல. என்ன ஒரே ஒரு வழி. நாளை நாம 2 பேரும் ஒண்ணா அவன் சன்னதிக்கு போ. அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியில இறக்கி வச்சுட்டு நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணை செய்துடுவோம். திருப்பணிக்கு ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை. இனி நமக்கு எது? நீங்கள் இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வ மரத்தடிக்கு செல்லுங்கள். அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள். அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேரின்றி வருந்தும் திருவன்காடனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள். கனவு கண்டீங்களா? நீயும் கண்டாயா? திருவன்காடா, நாளை காலை சிவசர்மர் என்ற ஒரு உத்தமர் குழந்தையுடன் வருவார். எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாயாக. சிவகனே, ஆண்டவன் கனவில் வந்து அருள் புரிந்து விட்டான். நானும் கண்டேன் சுவாமி. மருதேசா, சேந்தனாரே, இன்னும் போடுங்க. எடை போட்டுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறேன்? குத்து மதிப்பா இவ்வளவுதான் கொடுக்குறேன். கிடைக்காத அரும்பொருள் நமக்கு கிடைக்கும் போது இந்த பொருளை பற்றி நமக்கு என்ன காக்கறை? அத்து, குழந்தை நமக்கு கிடைக்காது. தெய்வமே, என் செல்வம் அனைத்தும் கொடுத்து என்னையே கொடுத்தாவது இக்குழந்தையை பெறுவேனே அல்லாது விட்டுவிட மாட்டேன். மருதீஷா, வேண்டாம். எனக்கு பெரும் பொருள் கொடுத்து பொண்ணுக்கும் போகத்துக்கும் அடிமையாக செய்து என்ன மறக்க செய்யாது. போதுமையினே, ரொம்ப நாளாச்சு இப்படி வெத்தலை வாங்க போட்டு. கேட்டீங்களா? இந்த வயிற்றுல இங்க கட்டி பைத்தியம் முடிச்சாலேறத. ஏன் உன் மேல என்ன என் மேல? ஆண்டி ஆத்த தானர்த்தமாக்குற உன் மேல கல்ல விட்டு எறிஞ்சானான்னு கேக்குறேன். அவன் கல்ல விட்டு எறிகிற வரைக்கும் என் கை பூ பறிக்கவா போயிடும்? ஏதோ ஏழை எடுத்து எதிர் வெட்டி வாங்கினா இன்னைக்கு தெருவுல பைத்தியம் பிடிச்சு அலையிறான். கைது நமக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா? நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல 10 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணு கெடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி இழக்க வேண்டிய நீங்க இல்லன்னா போட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற பெரிய சாபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற. இதுக்கு கட்ட என்னடா அப்பா கட்டாம்பூச்சி அம்மா பிள்ளை பூச்சி. என்னடா இது? என்னடா என்னடா இது? ஏத்துடா இது? காசு கொடுத்தாங்கப்பா. எதுக்குடா இதை காசு கொடுத்து வாங்கினேன்? வீட்டுல இருக்க லட்சுமி வருமாப்பா. அப்பா அது கட்டாம்பூச்சி விட்டாவா லட்சுமி வரும்? யாரா சொன்னேன்? கேட்டீங்களா? சரியா என்ன தாண்டு மூஞ்சில இடிக்கு கிளை தாண்டவ மாறுது. கிழவன் நம்ம பட்டத்தார் பிள்ளை வாங்கியிருக்காரு. அவங்க பட்டணத்தா பிள்ளை வாங்கிட்டானா? என்ன பிள்ளை? ஆண் பிள்ளை. எடைக்கேட பொண்ணை கொடுத்து தங்க விக்கிரகம் போல பிள்ளைய வாங்கியிருக்காரு. ஏங்க படத்தை கொடுத்து பிள்ளை வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான் அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவரு வாங்கினாராம். என்னையா
கதைய மாத்துற மாத்திரையே என்கிட்டயே கதை சொல்றிய அல்ல கதை என்ன தெரியுமோ பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கிருக்கான். இதுதான் கதை. இத மாற்றுறான். போயா போயா அநாத பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க இருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம் என்ன சாரம் அபச்சாரம் அது கிரகச்சாரம். இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறீங்க என் வீட்டுல? நம்ம பிள்ளைய வாங்கிட்டாலும் துள்ளி குதிக்கிறாய்வா. போங்க எல்லாம், யார் நிக்காதீங்க. சீக்கிரம் எடுத்துக்கோ போலாம், நேரத்துல என்ன தங்கிச்சு என்ன புறப்படலாம், எங்க புறப்படுறேன்? போங்கண்ணா, முத நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது அபசுகன் வந்துருச்சா? கொஞ்சம் உட்காந்துட்டு போனா சரியா போச்சு, அவ்வளவுதானே. இதெல்லாம் என்ன என் தம்பி மகனுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறாங்க, அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். ஓ ஓ உன் தம்பிக்கு மகன் பிறந்துட்டானா? மகன் அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவ? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? போங்கண்ணா, இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து பிள்ளைய வாங்குறதா வழக்கம்? தங்கச்சி, நான் சொல்றேன்னு கோச்சுக்காது. இந்த விழா நடத்துறதே ஊரை ஏமாத்துறதுக்கு தான். அண்ணா, என் தம்பி உத்தமமானவன், ஒத்தரை ஏமாத்த மாட்டான். பாசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவினுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிரெல்லாம் எதுக்கு தானே நடத்துறாங்க, வேற எதுக்கு நடத்துறாங்க? அண்ணா, எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதுதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெட பொன் கொடுத்து தான் வாங்கினா, சும்மா ஒண்ணு வாங்கிடல. அது சரி. ஊராருக்கு பொண்ணு, உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கே உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? இப்ப ஏன் என்கிட்ட எத்தனை இருக்கு? ஏதாவது ஒண்ணு எடுத்து போயிருக்கலாம்ல? ஏன் செய்யலவன்? அத நினைச்சு பாரு. அவன் கனவுல வந்து கடவுள் சொல்லியிருக்காரான், அதனாலதான். ஓஹோ, இதுவேற சொல்லிட்டாங்களா? கனவுல அவங்ககிட்ட தான் கடவுள் சொல்லிச்சே. அவங்ககிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன பாரு, இந்த என் கருத்து பாரு, தங்க உத்திராட்சம். நான் என்ன வேஷமா போடுறேன்? அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதில்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சுட்டுல. யோசி யோசி. அண்ணா எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? உன் செல்வாக்கு, உன் சீர், உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன். தங்கச்சி, நான் சொல்றேனே, நீ அங்க போகாம இருந்துடாதே. நீ போ, மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே.